இன்னைக்கு ஹோம் டவுன் போகிறது தான் இந்த சீரிஸ். கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாடுக்கு நம்ம ஹோம் டவுன் சிவகாசிக்கு போகிறது தான் இந்த சீரிஸ் ஃபுல்லாமே இருக்கும். இன்னைக்கு மார்னிங் 5 மணிக்கெலாம் வேக்கப் ஆகிட்டு மார்னிங் ஷிஃப்ட் போயிட்டு அங்கே ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நான் ஊருக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு ட்ராவல் இருக்கிறனால ஃபுல்லாகவே நான் எதுவும் சாப்பிடல, அவ்வளோவா ஃபாஸ்டிங் இருந்துட்டேன். ஹோம் டவுன் போகிறதுனால இனி சின்ராஸ் 2 நாளைக்கு கையிலேயே பிடிக்க முடியாது. ஒரு 4 ஹவர்ஸ் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி பெங்களூர் ரீச் ஆகிட்டேன். அப்புறம் பெங்களூரில் 1 ஹவர் வெயிட் பண்ணதுக்கப்புறம் பெங்களூர் டு தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் வந்துருச்சு. அதில் அப்படியே ஏறிட்டு அப்படியே ட்ரெயின் பாத்ரூம் மிரரில் ஒரு போசிங்கை போட்டுட்டு நம்ம சீட்டை தேடி கண்டுபிடிச்சி ஒரு வழியாக உட்காந்தாச்சு. ஒவ்வொரு வாட்டியும் ஊருக்கு போகும்போது வாரணமாயிரம் மேகனா மாதிரி வரும்னு பார்த்தா பாட்டிங்க தான் வந்து உட்காறாங்க. ஐஆர்டிசிக்காரன் ஏதோ பண்ணுறான். அதுக்கப்புறம் மார்னிங் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்படியே விருதுநர் வந்து ரீச் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் சிவகாசி பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். ஹோம் டவுனில் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறதுல இன்னைக்கு டே 34. இன்னைக்கு மார்னிங் ஒரு 5 மணிக்கெலாம் வேக்கப் ஆகிட்டு நானும் நம்ம ஊருக்கார தம்பியும் ஒர்க் அவுட் பண்ண கிளம்பிட்டோம். வார்மப்லாம் முடிச்சுட்டு பேக் அண்டு பைசப்ஸ் ஒர்க் அவுட் தான் இன்னைக்கு. ஃபஸ்ட்டு ஒரு செட்டு புல்லப்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்பல் ரோ இது 3 செட் 15 கவுண்ட்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணோம் 2 பேருமே. அதே ஒரு கொட்டு பாருக்கு பதிலாக டம்பிளை வச்சு டம்பிள் ரோ பண்ணோம். இதுவும் 3 செட் 15 கவுண்ட்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணோம். அதுக்கப்புறம் டி பார் ரோ இதுவும் 3 செட் போட்டு ஒரு 15 கவுண்ட்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணோம். அப்புறம் பைசப்ஸை ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு சின்னப்ஸ் ஒரு செட்டு 12 கவுண்ட்ஸ் போட்டோம். அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்பல் கர்ல்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுவும் 3 செட் 15 கவுண்ட்ஸ் போட்டோம். ஸ்லோவாக ஆர்ம்ஸ் மசிலை டார்கெட் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஹேம்பர் கர்ல் போட ஆரம்பிச்சிட்டோம். இதுவும் 3 செட் 15 கவுண்ட்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணேன். ஒரு கோட்டெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு போசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பேக் டபுளாம் பைசப்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் டபுளாம் பைசப்ஸ் கொடுத்து இன்னைக்கு ஒரு கோட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்புறம் வீட்டுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை குடல் குழம்பு. இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிவகாசிக்கு ஒரு ரவுண்ட்ஸை போட்டோம். சிவகாசியில் சரியான வெயிலுங்க. அங்கே கொஞ்சம் ஒர்க் இருந்தனால அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு அங்கேயே லஞ்சுக்கு கம்மங்கூழ் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஈவினிங் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு எங்கேஜ்மெண்ட் ஷூட் இருந்துச்சுங்க. அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்னைக்கு டேவை கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. ஹோம் டவுனில் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறதுல இன்னைக்கு டே 35. இன்னைக்கு மார்னிங் ஒரு 6 மணிக்கெலாம் வேக்கப் ஆகிட்டு இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ண கிரவுண்டுக்கு போயாச்சு. இன்னைக்கு நமக்கு புஷ் டே, அதனால புஷ்அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டபுள் பாரில் புஷ்அப் ஒரு செட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெஞ்ச் ப்ரெஸ் 3 செட்டு 15 கவுண்ட்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணோம். ஆக்சுவலாக இன்றைக்கி எனக்கு லெக் டே, ஆனால் ஜெயா வந்துட்டு செஸ்ட்டுக்கு போடலாம் கூப்பிட்டா. நானும் ஓகேன்னு சொல்லி இன்றைக்கி செஸ்ட்டுக்கு போட ஆரம்பிச்சிட்டேன். பக்கத்தில் விளாட வந்த குட்டி பையன் என்னையை தூக்கி பெஞ்ச் ப்ரெஸ் அடிங்கன்னு சொன்னால் அவனை தூக்கி போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுவும் 3 செட்டு போட்டோம். அதுக்கப்புறம் டிப்ஸ் இதுவும் 3 செட்டு 15 கவுண்ட்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணோம். அதுக்கப்புறம் ட்ரைசெப்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கல் கிரன்ச்சஸ் போட ஆரம்பிச்சிட்டோம். இது 3 செட்டு 15 கவுண்ட்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணோம் 2 பேருமே. அப்புறம் ட்ரைசெப்ஸ் கிக் பேக் இதுவும் 3 செட்டு 15 கவுண்ட்ஸ் போட்டோம். அதுக்கப்புறம் போசிங் பண்ணிட்டு இன்றைக்கி ஒரு கோட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம நண்பர் ஒருத்தர் நம்மளை பார்க்க வந்தார். அவரை பார்த்துட்டு திருத்தாங்கல்ல பிரபாஸ் கடைக்கு எதிர்த்தாப்புல நம்மளோட நண்பரோட ஒரு கடை இருக்குது, எம்எஸ்கே கிஃப்ட்ஸ். அவனை பார்த்துட்டு அவன் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இங்கே உங்களுக்கு தேவையான எல்லா கிஃப்ட்டுமே கிடைக்கும். நீங்கள் நம்ம பேரை சொன்னீங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் வண்டி எடுத்துட்டு புதுசாக தாய்க்கிழவின்ற ஒரு மூவி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன். சரி ஓகே, அந்த மூவிக்கு போய் பார்த்துட்டு இன்னைக்கு டேவை கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. ஹோம் டவுனில் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறதுல இன்னைக்கு 4:36. இன்னைக்கு மார்னிங் பைக் எடுத்துட்டு கிரவுண்டு கிளம்பியாச்சு. இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்போல்லாம் 2 சின்ன பசங்க சிலம்பத்தை தூக்கிட்டு வந்திருந்தாங்க கிரவுண்டுக்கு. சரி ஓகே, அவங்ககிட்ட நாங்கள் சிலம்பம் கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி நானும் ஜெயாவும் பழகிட்டு இருந்தோம். ஸ்கூல் படிக்கும் போது லேர்ன் பண்ணாமல் இப்போ எல்லாமே லேர்ன் பண்ணணும்னு தோணுது. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சிவகாசியில் ஒரு வேலையாக வந்திருந்தோம். அந்த வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் ஆனது நம்ம அம்மா வந்துட்டு அக்கா பொண்ணை போய் ஸ்கூலில் போய் கூப்பிட்டு வரான்னு சொன்னாங்க. சரின்ட்டு ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அங்கே போயிட்டு அக்கா பொண்ணை பிக்கப் பண்ணிட்டு வந்தால் அவட்ட பேக்கை கொடு நான் தூக்கிட்டு வரேன்னு சொன்னால் அவள் இருந்துக்கிட்டு நானே தூக்கிக்கிறேன் மாமான்னு சொல்லிட்டு போயிட்டா. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அவளால் நடக்கவும் முடியல. அதை தூக்கிட்டு ஏன்டையே கொடுத்துட்டா. என்னை தூக்கு மாமான்னு சொன்னா. சரி ஓகே, அவளை தூக்கிட்டே வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போனதும் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொன்னால் அது என்னன்னு நீங்களே பாருங்க. வாவ், நீ வாங்கினதா? என்ன காம்படிஷன்? இங்கே வா இங்கே வா. அப்படியா? இது எது கொடுத்தாங்க? 100 எடுத்தனால அதுல வந்து சொல்லி கொடுத்தனால ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துக்கேன். அப்படியா? கங்க்ராச்சுலேஷன். அக்கா பொண்ணு ப்ரைஸ் வாங்கினால அவளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு கடைக்கு போயிட்டேன். அங்கே போயிட்டு அவளையே கூட்டு போயிட்டு அவளுக்கு பிடிச்ச ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டேன். அதை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தா. அதை பார்த்து நானும் ஹாப்பி ஆகிட்டு இன்றைக்கி டேவை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் கைஸ். லீவுக்கு சொந்த ஊர் சிவகாசிக்கு வந்துட்டு பெங்களூருக்கு கிளம்புற சீரிஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நல்லா 4 நாள் என்ஜாய் பண்ணிவிட்டு போய் வாடா என் பொலி காட்டு ராஜா அப்படின்ட்டு கிளம்பிட்டேங்க. சொந்த ஊரை விட்டுட்டு ஒர்க்குக்காக அதர் ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப பெயினாக தாங்க இருக்குது. அதையும் தாண்டி போய் தான் ஆகணுன்ட்டு கிளம்பியாச்சு. என்னை ட்ராப் பண்ணுறதுக்கு எங்கள் அப்பாவும் எங்கள் அக்கா பொண்ணு வந்திருந்தாங்க. அவங்கள பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டேங்க. அப்படியே ட்ரெயின்லேயே விருதுநகர் ரீச் ஆகிட்டேன். விருதுநகர் ரீச் ஆகிட்டு ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணதுக்கப்புறம் பெங்களூர் ட்ரெயின் வந்துருச்சு. ட்ரெயினில் ஏறும் போது என்னோட கம்பார்ட்மெண்ட்டை பார்த்துட்டு என் கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாமே வயசானவங்க மட்டும் தான் இருந்தாங்க. நான் புக் பண்ணது லோயர் பெர்த்து. ஆனால் ஒரு தாத்தா வந்துட்டு என்கிட்ட வந்து என்னால் ஏற முடியாது, நீ அப்பர் பெர்த்து போய்க்கிறேன்னு கேட்டார். சரின்னு ஓகே, நான் அப்பர் பெர்த்தில் போயிட்டு அம்மா டின்னருக்காண்டி டொமேட்டோ பார்த்தும் சிக்கன் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு மார்னிங் எழுந்திரிச்சு பார்த்தா பெங்களூர் வந்துருச்சுங்க. பெங்களூரில் இறங்கிட்டு அதுக்கப்புறம் ஒஸ்தூர்கான்ற ஒரு ஏரியாவுக்கு தான் நம்ம போனோம். அதுக்கு ஒரு 6 ஹவர்ஸ் பஸ்லேயே ட்ராவல்ஸ் பண்ணணும். அதுக்கு பஸ்ஸை பிடிச்சிட்டேங்க. அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு 20 கிலோமீட்டர் ஆட்டோலேயே போனோம். அதுவும் ஆட்டோலேயே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 கிலோமீட்டர் பைக்லேயே போயிட்டு நம்ம ஆஃபீஸ் ரீச் ஆகிட்டேன். 1 மந்த்துக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் எங்கள் அப்பா கொடுத்து விட்ருந்தாங்க. அது என்னென்னன்றதை பாருங்கள். நான் என்ன மாதிரியான ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன்னு எங்கள் அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். என்னென்ன கொடுத்து விட்ருக்காருன்னா கடல மிட்டாய், கொக்கை மிட்டாய், எள்ளு மிட்டாய், அப்புறம் பீனட்டு, அதுக்கப்புறம் கடலப்பருப்பு, பாசிப்பயிறு, இந்த இதெல்லாம் கொடுத்து விட்ருக்காங்க. பனானா, கொய்யாப்பழம் இதெல்லாம் கொடுத்து விட்ருக்காங்க. அப்புறம் 1 மந்த்துக்கு தேவையான எனக்கு சோப்பு, சாம்பு இதெல்லாம் கொடுத்து விட்ருக்காங்க. அப்புறம் ட்ராவல் பண்ண டயரில் அப்படியே நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே வேலைக்கு கிளம்பிட்டேங்க.